வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பலரும் இந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் வராங்க. நம்மளே ஏற்கனவே போன வருஷமே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யப்படாதனால மீண்டும் அந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, சென்னை வாசிகளுக்கு கோவா போகணும் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று பெங்களூர் போய் அங்கிருந்து வேற ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இது முன்னாடி சென்னையிலிருந்து வாஸ்கோடகாமா வரைக்குமே வாராந்திர ரயில் ஒன்று இயங்கி கொண்டிருந்தது. வார இறுதி நாட்களில் தூத்சாகர் வழியாக இந்த ரயில் செல்றதுனால ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் இந்த ரயிலை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. இடையில சில காலங்கள் கொரோனா வந்ததுனால இந்த ரயிலானது நிறுத்தப்பட்டது. மீண்டும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. சென்னையில் இருந்து ஹூப்ளி வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஹூப்ளியில் இருந்து இதே ட்ரெயினில் நம்ம போனாலுமே கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கனெக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அமராவதி எக்ஸ்பிரஸ் வருது, ஆனால் அது கொல்கத்தாவிலிருந்து வர்றதுனால அந்த ட்ரெயினை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த ட்ரெயினில் நம்ம பயணித்தோம் அப்படின்னா ஹூப்ளியில் இறங்கி கோவா போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். பேருந்தை தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகப்படியான மக்கள் சென்னையிலிருந்து கோவா போய் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சரியான ட்ரெயின் இல்லை. மீண்டும் இந்த கோவா வாஸ்கோடகாமா வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த சென்னை வாஸ்கோடகாமா ரயில் வருமா, அதற்கான அறிவிப்பு வருமா அப்படின்னு எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கிறது. நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். மனசு வச்சு சென்னை வாஸ்கோடகாமா ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இது சென்னை மட்டும் இல்லை, இது பெங்களூரை கனெக்ட் பண்ணி போகிறதுனால காட்பாடி, ஜோலார்பேட்டை இந்த பகுதி மக்களுக்குமே பயனுள்ள ரயிலாக இருந்த ஒரு ரயில் இப்போது காணாமல் போன ரயிலாக இருக்கிறது. ரயில்வே மனசு வைக்கணும். வச்சா இந்த ரயில் மீண்டும் இயங்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.